நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜெயந்தியோட போட்டோ, அதுவும் 26 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ எப்படி எழுத்தாளன் டைரிக்குள்ள வந்தது? சொல்லுங்க சாமி. டேய், நான் அந்த எழுத்தாளனை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்டா. அவன் நிறைய பொண்களோட போட்டோ கலெக்ட் பண்ணி வச்சுப்பானா. அது ஒரு சார்ட் ஆஃப் ஹாபி. அவனோட பலகீனம்னு வச்சுக்க. ஓ, அப்படியா? ஆமா, அந்த பலகீனத்துல உங்க பொண்ணு எப்படி மாட்டினாங்க? இத நான் யோசிச்சு பார்த்தேன். என் மண்டைக்கு ஏறவே மாட்டாங்குது. என் மண்டைக்கு ஏறுற மாதிரி சொல்லுங்க. என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை கண்ணாத்தா ஜெயந்தி மாதிரி இருக்கிற வேற பொண்ணோட போட்டோ பார்த்திருக்காளோ என்னமோ? இல்ல 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 இல்ல, அது ஜெயந்தி அம்மாவோட போட்டோவே தான். அதை எடுத்துட்டு வந்து என்கிட்ட காட்டினாலே, நானும் பார்த்தனே. ஏன் சாமி, ஒருவேளை அந்த வயசுல உங்க பொண்ணுக்கும் அந்த எழுத்தாளனுக்கும் பழக்கம் இருந்திருக்குமோ? டேய், என்னடா பேசுற? எனக்கு அவனை தெரியவே தெரியாது. எனக்கு அவனுக்கு எந்த பழக்கமும் கிடையாது. உங்களுக்கு பழக்கம் இருந்திருக்கும்னு நான் சொல்லலையே. உங்களுக்கே தெரியாம உங்க பொண்ணுக்கும் அந்த எழுத்தாளனுக்கும் பழக்கம் இருந்திருக்கலாம். அப்படி ஒரு பழக்கத்துல ஷாலினிய வயத்துல கொடுத்துட்டு போயிருக்கலாம். டேய், அப்படி இல்ல, எழுத்தாளனோட இருந்த உங்க பொண்ணு பழக்கத்துல அந்த போட்டோவை கொடுத்திருக்கலாம். அந்த எழுத்தாளன் பார்க்கிறதுக்கு அழகா இருந்திருக்கான், நல்ல பேரும் புகழோடையும் இருந்திருக்கான். அப்ப பொண்ணுங்க அவனோட சுத்தத்தானே செய்வாங்க. உங்க பொண்ணு வேற டான்சரு, அவன் எழுத்தாளன். அப்ப ரெண்டுக்கும் மேட்சிங் இருக்குல்ல? டேய், இந்த மாதிரி பேசிட்டு இருந்த உன்னை வெட்டி கொலை பண்ணிடுவேன் படவா. இங்க பாரு, ஒழுங்கா மரியாதையா உன் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு வேலைக்கு கொண்டு வந்து விடு. இல்லனா அவன் எங்கேயாவது அவளை இழுத்துட்டு ஓடி போட்டு போறான். ஐயே மிலிட்ரி சாமி, என் கண்ணாத்தாவ அப்படியெல்லாம் யாராலையும் ஈஸியா கரெக்ட் பண்ண முடியாது. அந்த ஜிப்பாக்காரன் கண்ணாத்தா பக்கத்துல வந்து பேசினா போதும், என் கண்ணாத்தா தொடப்பத்தை எடுத்து 4 சாத்து சாத்திடுவா. அவ கழுத்துல தாலி கட்டுன புருஷன் நானே பயந்துதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதனால என் பொண்டாட்டிய பத்தி நினைச்சு கவலைப்படாம உங்க பொண்ணோட போட்டோ அந்த எழுத்தாளங்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு உங்க பொண்ணுகிட்டயே போய் கேளுங்க. ஏன்னா இந்த வயசுல ஏதாவது காதல் கீதல் இருந்தா அது உங்க மாப்பிள்ள பிரபாகருக்கு தெரியறதுக்குள்ள உங்க பொண்ணுக்கு நீங்க தான் உபதேசம் பண்ணணும். ஏன்னா உங்க பொண்ணு இப்பவும் அழகாத்தானே இருக்காங்க. அழகு எப்பவும் ஆபத்து. சாமி, அந்த எழுத்தாளனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இப்பவும் பொண்ணுங்கெல்லாம் கியூவில் நிக்கிறாங்க. பிறந்தா அவன மாதிரி பிறக்கணும். நான் வரேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட பிச்சு பிச்சு தின்னுட்டு இருக்கிற மையப்பனுக்கு மட்டும் மணிபாரதி தான் ஷாலினியோட அப்பாங்கிற விஷயம் தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஒரே அடியா கால் மேல கால் போட்டு ராஜா மாதிரி வாழணும்னு நினைப்பான். என்ன செய்யறது, அவன் நேரம் நல்லா இருக்கு. அதனால வரதையெல்லாம் நான் அனுபவிச்சு தானே ஆகணும். அப்படி கிடையாது சார். உங்களோட இந்த வேதனை, மன கஷ்டம், பயம், பதட்டம் இதெல்லாம் தீரணும்னா
அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழிப்பா? ஷாலினி பத்தின உண்மையை நீங்க என்கிட்டயும் பிரியங்கா கிட்டயும் சொன்ன மாதிரி இன்னும் 2 பேர்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கும். யார்கிட்ட சொல்லணுங்கிற? அருண் கிட்டயும் அருண் அப்பா கிட்டயும். என்ன விளையாடுறியா? பதட்டப்படாதீங்க சார். சார், உங்க மாப்பிள்ள ஒரு ஜென்டில்மேன். அவரால் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நிச்சயமா அத்தையை மன்னிச்சு இந்த விஷயத்தை ஒரேடியா மறந்து அவங்கள ஏத்துக்க முடியும். ஏத்துக்கலன்னா என்ன மகேஷ், பதிலே காணோம்? இங்க பாருப்பா, ஒரு பக்கம் மட்டும் யோசிக்க கூடாது, இன்னொரு பக்கமும் யோசிக்கணும். உதாரணத்துக்கு பிரபாகர் இடத்துல நீ இருக்கேன்னு வச்சுக்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உனக்கு வந்தா உன் மனைவியை மன்னிச்சு நீ ஏத்துக்க தயாரா? உன்னால பதில் சொல்ல முடியல. அப்படித்தான்ப்பா எல்லாருக்கும். பிரபாகர் கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்ல வேண்டிய உண்மைகளை அப்போவே சொல்லாம விட்டுட்டு இவ்வளவு வருஷங்கள் கழிச்சு சொல்றதுல என்னப்பா பிரயோஜனம்? உண்மை தெரிஞ்ச பிறகு அப்பாவும் பையனும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஜெயத்தை வீட்டை விட்டு துரத்தினா அதுக்கப்புறம் அவ வாழ்வான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா வாழ மாட்டா, சாப தேடித்தான் போவோம். அதனால மெய்யப்பனுக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். அப்படியும் மீறி மெய்யப்பன் பக்கம் தான் கடவுள் இருக்காருன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் அனுபவிச்சு தானே ஆகணும். எல்லாம் என் தலையெழுத்து, அனுபவிக்கிறேன். அடட வா ஜெயந்தி, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஷாலினியும் பிரியங்காவும் பீச் வரைக்கும் போயிருக்காங்க. காபி போறதுக்கு ஆள் இல்ல. உன் கையால காபி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. காபி போட்டு எடுத்துட்டு வாங்க. இருங்க, எடுத்துட்டு வரேன். என்னங்க, ஷாலினி பீச்சுக்கெல்லாம் போக மாட்டாளே? இல்லம்மா, அவ்வளவுதான் எவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருப்பா. பிரியங்கா அவளை கூப்பிட்டா இவ கொஞ்சம் தயங்கினா. நான் தான் அவளை கட்டாயப்படுத்தி அனுப்பி வச்சேன். அவ கடலை பார்த்தா பயப்படுவாங்க. அதான் கூட பிரியங்கா போயிருக்கல. அது மட்டும் இல்ல, எப்படி பிரியங்கா தைரியமா இருக்கல அது மாதிரி ஷாலினி தைரியமா இருக்கணும். அதுக்காக தான் நானே அனுப்பி வச்சேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரியா,
பிரியா விடு பிரியா, பிரியா விடு பிரியா, என்ன பண்ண பிரியா? ஜெயந்தி, ஜெயந்தி, ஷாலினி, என்ன ஷாலினியா? என்ன அடுப்புல பாலை வச்சுட்டு என்ன அப்படி யோசனை? ஜெயந்தி, உன்னதான் அப்படி என்ன பாலை வச்சுட்டு யோசனை பண்ணிட்டு இருக்க? சாரிங்க. என்னம்மா, என்னாச்சு சொல்லு. ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். என்ன நினைச்சு பயந்த? ஷாலினி வெளியில போயிருக்கா. நல்ல ஆளு நீ. அதான் பிரியங்கா தைரியமான பொண்ணு, அவ கூட போயிருக்கா, ஒன்னும் ஆகாதுன்னு சொன்னல. அப்புறம் அவளையே நினைச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நானும் உனக்கு எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், நீ மாறுற மாதிரியே இல்ல. சீக்கிரமா உன்னை ஒரு நல்ல டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் காட்டணும். சரி, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். போ. இல்ல இல்ல, நானே போட்டுட்டு வரேன், நீங்க போங்க. இந்த பார், எதுவும் யோசனை பண்ணாம காஃபியை போடு என்ன? ஷாலினி, நீ வா. ஐயோ வேண்டாம் வேண்டாம், நான் வரல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிரியா. பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல. வா. எதுக்கு பயப்படுற? வா ஷாலினி. வேண்டாம் பிரியா, ப்ளீஸ். நோ நோ, நான் வந்தா என் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடும். ட்ரெஸ் எல்லாம் ஈரமாகாது, நீ வா. நோ நோ நோ, நீயே என்ஜாய் பண்ணு, நான் வரல. வா ஷாலினி. வேணாம் பிரியா, ப்ளீஸ். நோ, நான் இங்கே இருக்கேன் பிரியா, ப்ளீஸ். சூப்பரா இருக்கு, ப்ளீஸ். நோ நோ நோ. ஷாலினி வா, எழுந்திரு. வேணாம் பிரியா, ப்ளீஸ். வாமா, ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சா அப்புறம் காஞ்சிரும். வா வா வா, ப்ளீஸ் பிரியா. வா 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 வா. வேணாம் பிரியா, ப்ளீஸ். வா ஷாலினி. நான் வரல பிரியா, நான் போறேன். எங்க போற? ப்ளீஸ் பிரியா. ஷாலினி வா வா வா, பெரிய அலை வருது, வா. ப்ளீஸ் பிரியா, பாரு பிரியா, உன்னால என் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடுச்சு. பரவாயில்ல ஷாலினி, அதனால என்ன? வா, ட்ரெஸ் 2 நிமிஷத்துல காஞ்சிரும். பீச்சுக்கு வந்ததே இந்த மாதிரி தண்ணில என்ஜாய் பண்ணுதானே. போ பிரியா. ஷாலினி, நாம இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம். காலையில சீக்கிரமா வந்திருந்தோன்னு வச்சுக்கோயேன், இங்க எல்லாரும் மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த வலையில மீன் மாட்டிக்கிட்டு துடிக்கிறத பார்க்க எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? மீன் வலையில மாட்டி துடிக்கிறத பாக்குறதுக்கு ஜாலியா இருக்குமா? எவ்வளவு பாவமா இருக்கும் தெரியுமா? ஐயோ கடவுளே, உன்கிட்ட போய் சொன்ன பாரு, நீதான் சரியான தொட்டா சனுகியாச்சே. எப்படி மீன் வலையில மாட்டிட்டு துடிக்குமா? அத போய் நீ காப்பாத்துவியா? மீனை காப்பாத்த வந்திருக்காங்க கடலம்மா. சரி சரி பிரியா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அம்மா தேடுவாங்க, போலாமா? போலாம் போலாம் ஷாலினி, போறதுக்கான டைம் ஆயிடுச்சு.
போலாமா? பிரியா, அவங்கள பார்க்கும்போது பயமா இருக்கு. சீக்கிரமா வா, போயிடலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரியா, அவங்கள பார்க்கும்போது பயமா இருக்கு. சீக்கிரமா வா, போயிடலாம். ஏய், என்ன வேணும் உங்களுக்கு எல்லாம்? எதுக்கு இப்ப சும்மா சுத்திட்டு இருக்கீங்க? கலாட்டா பண்றீங்களா? நான் யார் தெரியுமா? ஏய், நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? 2 பேர்ல இப்ப யார் வரீங்க எங்க கூட? மச்சான், இது வேணாம், இது சூப்பர். என்ன திமுற? வாங்குறல. ஏய், நீ ஏன் கோவப்படுற? ஒன்னும் செய்ய மாட்டோம், அவ்வளவுதான். ஏய், ஆடி ஆடா. ஏய், ஷாலி, 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 நில்றி. போடா. இங்க போயிரு நீ.